சுப நிகழ்ச்சிகளின் போது மாவிலை தோரணம் கட்டுவது ஏன் அப்படிங்கிறதுக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது மாவிலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லா இடத்திலையுமே பயன்படுத்துகிறோம் இல்லையா? வீட்டில் ஒரு பூஜை அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே, ஏதோ ஒரு கலசம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலே அங்கே மாவிலையை கொண்டு வந்து தான் இந்த கலசத்தில் வைக்கிறோம். அதே மாதிரி தோரணம் கட்டுறதுக்கு கூட இந்த மாவிலையைத்தானே பயன்படுத்துகிறோம். கலசம் அப்படின்னு ஒன்று வைக்கும் பொழுதே அதில் ஒரு சொம்பில் ஜலத்தை விட்டு அதில் கொண்டு வந்து இந்த மாவிலை கொத்தை போட்டுட்டு அதில் தான் ஒரு தேங்காய் அப்படிங்கிறத வைக்கிறோம். இது ஏன் இந்த மாவிலையைத்தான் போட வேண்டுமா? எத்தனையோ இலைகள், அலங்காரமான இலைகள்லாம் இருக்குமே. அந்த மாவிலை மாதிரியே பார்க்கறதுக்கு இந்த அசோகா மரம் அப்படின்னு சொல்லுவா, அந்த இலை கூட இருக்குமே, வெத்தலை கூட இருக்கு. இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு எதற்காக இந்த மாவிலையை கொண்டு வந்து அந்த இடத்திலே நாம் வைக்கிறோம்? அதாவது கலசத்துக்கு மாத்திரம் இல்லை, ஒரு தோரணம் கட்டுறதுக்கு கூட மாவிலையைத்தானே பயன்படுத்துகிறார்கள். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அப்படியே ஜஸ்ட் சும்மா ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போமே. மற்ற இலைகளை விட மாவிலைக்கு ஒரு தனி மகத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மற்ற இலைகள்லாம் பறித்த உடனேயே, செடியிலேருந்து பறித்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே காஞ்சி போயிடும். ஆனால் அந்த மாவிலை மாத்திரம் காயாமல் நீண்ட நாட்களுக்கு அப்படியே இருந்து கொண்டிருக்கும் அல்லவா? இந்த மாதிரி இருக்கிறது ரெண்டு இலை தான். ஒன்று மாவிலை, இன்னொன்று வெற்றிலை இல்லையா? வெற்றிலையை தான் நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்காக பயன்படுத்துகிறோம், தாம்பூலத்துக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் மாவிலையை கொண்டு வந்து கலசத்தின் மேலே வைக்கிறோம். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னதாக இது ரொம்ப நாளைக்கு காயாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதாவது இல்லை, இந்த பச்சையம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது குளோரோஃபில் அப்படின்னு சொல்கிறார். அந்த குளோரோஃபில்னுடைய தன்மை என்பது இந்த மாவிலையிலே அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த குளோரோஃபில், அதாவது இந்த பச்சையம் அப்படிங்கிறதுடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது என்ன பண்ணுறதுன்னு சொன்னோம்னா, கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து கொண்டு ஆக்சிஜனை அதிகமாக வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்கிறார். மரங்களே அதனுடைய தன்மையே அப்படித்தானே. மரங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அது பகல் நேரத்தில் என்ன பண்ணுறது, இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக அது உள்ளே இழுத்துண்டு ஆக்சிஜனை வெளியில் விடுறது. அதனால தான் நம்ம வந்து ஒரு வெய்ய நேரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே போய் நிற்கிறோம், அழகாக நம்ம அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறோங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம் அல்லவா? அதே மாதிரி தான் இந்த பச்சையத்தினுடைய பணி இப்படி இருப்பதால் அந்த இடத்திலே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கும் பொழுது அந்த இடத்திலே மக்கள் அதிகமாக கூடுவார்கள். அந்த இடத்துல பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகின்ற தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும். எல்லோரும் சுவாசம் பண்ணும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளியே விடுவார்கள். அதனை தனக்குள்ளாக இழுத்து கொண்டு வெளியிலே ஆக்சிஜனாக விடக்கூடிய தன்மை, அதாவது இந்த வாயுவினை சுத்தப்படுத்தக்கூடிய, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த காற்றினை, அந்த காற்றிலே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை என்பது இந்த மாவிலைக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த மாவிலை தோரணங்கிறத கட்டுறார், கலசத்தில் கொண்டு வந்து மாவிலையை வைக்கிறார். இதை நம்ம வந்து ஒரு தத்துவார்த்தமாக பார்க்கும் பொழுது மாவிலை என்பது ஞானத்தை தரக்கூடியதுங்கிறார். மரம் அப்படின்னு நமக்கு தெரியும், அதை மாமரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மிக பெரிய அப்படின்னு தானே அர்த்தம். மா அப்படின்னு சொன்னாலே பெரியன்னு அர்த்தம். மரங்களிலேயே பெரிய மரம் மாமரம் சொல்கிறார். இல்லையே சார், அரச மரம் தானே பெருசாக இருக்குது, மாமரத்தை விட அரச மரம் பெருசு. இருந்தாலும் இங்கே இதற்கு ஏன் மாமரம்னு பேர் வச்சிருக்கா, இதை ஏன் பெரிய மரமாக சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் ஞானத்தை தரக்கூடியது. உச்சபக்ஷ ஞானத்தை, அதாவது நான் சொல்றது ஒரு சாதாரண மனிதர்களுக்கு, அதிலேயே அரச மரம் அப்படிங்கிறதும் சரி, ஆலமரம் இன்னமும் ஞானத்தை தரக்கூடியதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். இது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த ஞானத்தை தரவல்லதுதான் இந்த மாமரமாம். நம்ம இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாமே. இந்த திருவிளையாடல் சினிமாவில் பார்த்தோம்னா அந்த பழம், ஞானப்பழம்னு கொண்டு வந்து தருவார் இல்லையா? அந்த ஞானப்பழம்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு மாம்பழத்தை தான் காமிப்பா. அந்த ஞானப்பழத்துக்கு தானே சண்டை வந்து பழம் எனக்கு பழம் உனக்குன்னு சொல்லி முருகப்பெருமான் போய் அங்கே போய் பிரிந்து போய் பழனியில் இருந்துட்டாருங்கிற மாதிரிலாம் நம்ம கதையெல்லாம் பார்த்துருக்கோம். ஆக இந்த மா என்பது ஞானத்தை தரக்கூடியது. இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே. அதாவது காமாட்சி அம்பாள் பார்த்தோம்னா காஞ்சிபுரத்திலே இறைவனை அடைய வேண்டி தவம் எங்கே இருந்தார்னு பார்த்தோம்னா அந்த மாமரத்துக்கு கீழே தானே. அந்த மாமரம் இன்றளவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம காஞ்சிபுரம் கோயிலில் போய் பார்க்குறோம். ஆக அந்த மாமரத்தின் அடியிலே அமர்ந்துதான் காமாட்சி அன்னை
தவம் செய்து இறைவனை அடைந்தாள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். அதே மாதிரி சூரபத்மன் கூட அந்த சம்ஹார நேரத்திலே, அந்த இறுதி நேரத்திலே பார்த்தோம்னா என்னவா மாறி நிற்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மாமரமாகவே மாறி நிற்கிறான். அந்த ஞானத்தை அவன் அடைந்து விடுகிறான். அதனால்தான் அந்த வேல் போய் அதை பிளக்கும் பொழுது அங்கே சம்ஹாரம் என்பது அவன் அழியாமல் எப்படி மாறுகிறான் சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு மயிலாகவும் ஒரு சேவலாகவும் மாறி போறான் இல்லையா. ஆக இந்த மா என்பது ஞானத்தை தரக்கூடியது. அந்த ஞானத்தை தரவல்லது என்பதனால்தான் அந்த கலசத்தினுடைய தலைப்பகுதியை தாங்கி பிடிக்கின்ற பகுதியிலே அந்த மாவிலையை உபயோகிக்கிறோம். ஆக மாவிலை தோரணம் என்பது நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, நாம் சுவாசிக்கின்ற காற்று என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாவிலை தோரணத்தை நாம் கட்டி வருகிறோம். நம்முடைய இந்து மதத்திலே நாம் கடைபிடிக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் அத்தனைக்கும் பின்னால் ஒரு அறிவியல் உண்மை என்பது இருக்கும் என்பதற்கு இந்த மாவிலை தோரணம் என்பதே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்தி.